இதெல்லாம் திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற ஊடகங்களும் செய்கின்ற இட்டுக்கட்டு வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்கே போய் இவங்க போய் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்களா, எத்தனை சீட்டு கேட்டாங்க, நான் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பேசியது இவர்கள் போய் ஒரு அறையில் இருந்து பார்த்தார்களா? அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த உடனேயே ஒரு சில பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் திமுகவின் சொம்பாக இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி ஜெல்லாகலை, தொண்டர்கள் மத்தியில் அந்த ஒரு ஒட்டுதல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மேல்மட்டத்திலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை பாஜகவினரும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களும் சரி மிக வலிமையாக மிக வேகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸில் இருக்க பெரும்பான்மையான நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி திமுகவுடன் பயணிப்பதற்கு அவர்களுக்கு முழு சம்மதம் கிடையாது. ஏன்னா அவர்கள் தாவேகா பக்கம் செல்வதற்காகத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும். திமுகவை சார்ந்தவர்கள் தான் இது தாவேகா பாஜக வேண்டும் என்றே பழிவாங்குகிறது அப்படிங்கிற அந்த தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணுறது யாருன்னா திமுகவை சார்ந்தவர்கள் தான், திமுகவை சார்ந்த ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு. அதாவது பாஜகவை பற்றி இன்னைக்கு திரு விஜய் அவர்களோ இல்லை பட தயாரிப்பாளர்களோ இல்லை இயக்குனர் அவர்களோ விஜய் தரப்பு யாராவது பாஜக எங்களை பழிவாங்குகிறது இந்த நிமிடம் முறை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. ஜனநாயகம் படத்தை முடக்க நினைப்பது திமுக தான். இவர்கள் இந்த படம் வராசக்தி பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னமே திட்டமிட்டு தேர்தலின் போது இந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணி திமுக செய்த வேலை தான் பராசக்தி திரைப்படம். இப்போ இத்தனை 4.5 வருஷமாக கொடுக்காத லேப்டாப் கொடுக்குறது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இதில் பார்த்தேன், அதாவது உங்கள் லேப்டாப்பில் கருணாநிதி ஃபோட்டோவும் முதல்வர் ஃபோட்டோவும் போட்டு லேப்டாப்பில் இது பண்ணியிருக்காங்க. அதை வாங்கி சென்ற மாணவர்கள் அது மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி மறைச்சிருக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு, நெருங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குள்ள பல ஒரு மாதிரி வைப் ஆகிட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு சம்பவங்கள். அன்புமணி ஐயா அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் பொதுச்செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார். முதலிலிருந்தே ஒரு பலமான கூட்டணியை நாங்கள் கட்டமைப்பேன் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் மற்ற இந்த திமுக போன்றவர்கள் தான் ஒரு தப்பான நினைப்பு. இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு யாருமே போய் சேரலை, அந்த கூட்டணியில் பலம் இல்லை அது இதுன்னாங்க. அதை முறியடிக்கும் விதமாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ இதில் பார்க்கணும். ஏன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களே மிக வலுவாக காலூன்றிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், இந்த மாதிரி தருமபுரி மாவட்டம், இந்த மாதிரி பல மாவட்டங்கள் கடலூர், இந்த மாதிரி பல மாவட்டங்களில் அந்த கட்சி மிக வலுவாக உள்ளது. அது இணைந்த எங்கள் கூட்டணி இணைந்தனால இந்த கூட்டணி மேலும் பலப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நேற்று முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்த பின் கூட மாண்புமிகு அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் வரவிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காரு. அதுக்குரிய முன்னெடுப்பும் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிக வலுவாக பல கட்சிகள் இணைந்து மிக வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைப்போம் அப்படிங்கிறத இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இணையறாங்க, திருப்பி அன்னைக்கு ஈவினிங்கே இவர் டெல்லிக்கு போறாரு. எடப்பாடி ஐயா டெல்லிக்கு போய் அமித்ஷா மீட் பண்ண அந்த ஒரு மீட்டிங்ல தொகுதி பங்கீடை பத்தி ரொம்ப காரசாரமான விவாதங்கள் நடந்தது. இந்த இதெல்லாம் திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற ஊடகங்களும் செய்கின்ற இட்டுக்கட்டு வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்கே போய் இவங்க போய் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்களா, எத்தனை சீட்டு கேட்டாங்க, நான் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பேசியது இவர்கள் போய் ஒரு அறையில் இருந்து பார்த்தார்களா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதாவது ஒரு தொகுதி உடன்பாடு எப்போ வரும்னா இன்னும் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளன, புரியுதுங்களா? அனைத்து கட்சிகளும் இணைந்த பின் தான் ஒரு கூட்டணி முழுமையான ஒரு வடிவம் பெறும். அப்படி இருக்கிறப்ப தான் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டு ஷேட் ஷேரிங் அப்போ தான் பேசுவாங்களே தவிர இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, புரியுதுங்களா? இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வந்த பின்பு தான் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு,
எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் முடிவு செய்யப்படும். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வரேன். இப்போ தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதனை தாண்டி வேறு என்ன மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னைக்கு வந்து கூட்டணிகள் வந்து இணைந்திருக்கின்றன. அடுத்து வேறு எந்தெந்த கட்சிகளை நம்ம கூட்டணி இணைக்கலாம் அப்படிங்கிறத கூட அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். புரியுங்களா? அடுத்து தேர்தலை எப்படி நம்ம முன்னெடுத்து போகிறது, இந்த பிரச்சார யுத்திகள் என்ன, எப்படி இது பண்ணுறது, இந்த ஆளுங்க வர்க்கத்தை வந்து எப்படி தூக்கிறதுக்கான உத்திகளை வந்து பேசியிருப்பாங்க. நான் இன்னும் பல கட்சிகளை வந்து கூட்டணியில் சேர்ப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக தான் அது இருந்திருக்குமே தவிர தொகுதி உடன்பாடு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நான் இப்போ பல கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ எந்த மாதிரி கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க சார் இப்போ ரீசெண்டாக? இல்லை, அது அண்ணன் 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே சொல்லியிருக்காரு, பல கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் உங்களுக்கு தெரிவித்து. ஆமாம், ஏன்னா முதல் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த உடனேயே ஒரு சில பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் வந்து திமுகவின் சொம்பாக இருக்கிறவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வந்து ஜெல்லாகலை, தொண்டர்கள் மத்தியில் அந்த ஒரு பொட்டுதல் ஜெல்லை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மேல்மட்டத்திலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை பாஜகவினரும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் சரி மிக வலிமையாக மிக வேகத்தோடு வந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க, அந்த விட்டுட்டாங்க, ஜெல்லா இலங்கிற வார்த்தைகளை விட்டுட்டு இந்த 2 கட்சியை தாண்டி வேற எந்த ஒரு புதிய கட்சியும் வந்து கூட்டணிக்கு வர தயங்குகின்றன, அதனால கூட்டணி வலு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணாங்க. அதற்கும் வந்து 2 நாட்கள் முன்பு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணியும் தன்னை நினைத்து கொண்டார் அப்படிங்கிறது அது ஒரு வாய்ப்பா அவங்க வந்து இதாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த கட்சிகள் வரப்போகுதுன்னு இப்போ வந்து சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்க முடியும். அதனால் எங்கள் கூட்டணி வந்து மிக வலிமையான கூட்டணி அமையும். தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் வலியுறுத்துவது போல ஒரு பெரிய கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணியை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கட்டமைப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த சைடு வந்துட்டு அவங்க அப்பா இருக்காரு. இப்போ ஆல்ரெடி அப்பாவுக்கும் மகனுக்கான பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மகன் வந்து சேர்ந்துட்டாரு. அப்போ அப்பாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நேற்று வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அதில் வந்து அவர் இன்னும் வந்து எந்த கூட்டணியும் நாங்கள் முடிவு எடுக்கல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரே தவிர, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேரல, அங்கே அன்புமணி இருக்கிறதுனால நாங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கருத்தையும் வந்து வலியுறுத்தவே இல்லை. அவங்க நிலைப்பாடு இன்னொரு 2 நாளில் வந்து சொல்கிறேன்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். 2 நாள் கழித்து பார்ப்போம் அவங்க எந்த கூட்டணிக்கு போகிறாங்க என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா இங்கேயும் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதனால் வந்து 2 நாட்கள் கழித்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அப்பா மகனுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஜிகே மணி தான் காரணம், ஒரு பக்கம் குறை சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு தன்னோட பையன் மேலேயே வந்து சிபிஐ விசாரணை போட்டிருக்காரு. இவர் இந்த கட்சிக்கு வந்து தலைவர்ன்றது வந்து பொய் அப்படின்னு இப்படி ராமதாஸ் ஐயா தரப்புல இருந்து நிறைய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்க இந்த கட்சியில எப்படி அதிமுக வந்து எடப்பாடி ஐயா கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க? இல்லைங்க, அதாவது ஒரு கட்சி வந்து யார் வந்தாலும் வந்து எங்கள் தேர்தலுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்குறதா ஒரு தலைவருக்கு வந்து ஒரு முதன்மையான இதாக இருக்கும், பணியாக இருக்கும். ஆனால் வந்தால் சேர்த்துக்கிட்டா எல்லாரும் அதான் சொல்கிறோமே, ஒரு மாபெரும் கூட்டணியை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு. உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா? அப்படி இருக்கும் இந்த கட்சிக்கு வந்தால் இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடாது? அதெல்லாம் எதுவுமே வராதுங்க, எதுவுமே வராது. அது அவர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப அதை வந்து நம்ம கூட்டணி கணக்கில் வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அவர்கள் ராமதாஸ் அவர்கள் கூட, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட நேற்று இதை பற்றி எந்த ஒரு இதுவுமே வந்து என்டிஏ கூட்டணியை பற்றி விமர்சனம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அதனால் எந்த கூட்டணிக்கு போவீங்கிறப்ப இன்னொன்று 2 நாட்களில் பேசி முடிவு எடுப்போம்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு எந்த ஒரு இதையும் வந்து அவர் வந்து அறிவிக்கவில்லை அப்படிங்கிறதான் பார்க்கணும். 2 நாட்களில் வந்து எது வேண்டும்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இது ஒரு பக்கம் இருக்கு. அமித்ஷா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கால் ஊன்ற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் வந்து தன்னோட பிளான்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் டாக் இருக்கு. ஒரே இடத்துல இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போஸ் இந்த தேர்தலில் வந்துட்டு டிஎம்கே மறுபடியும் வின் பண்ணாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது வந்து நாங்கள் பிஜேபியாக தான் இருப்போம், அதுக்கான விஷயங்கள் தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும்? இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியும் வந்து தன் கட்சியை வந்து இங்கே வளர்ப்பதற்கு தான் வந்து ஒரு அரசியல் கட்சினாலே அவங்க வளர்றதுக்காக தான் பார்ப்பாங்க.
அது அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் அப்படி பேசினாதான் வந்து கட்சி வந்து ஒரு உயிர்ப்போடு இருக்குமா, புரியுங்களா? இதுல வந்து கூட்டணிகள்லாம் இந்த பேச்சு வந்து கூட்டணிகள்லாம் சலசலப்பு கிடையாது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் நாங்க வளரணும் கட்சி வளரணுங்கிறக்காக தான் கட்சி நடத்துறாங்க. அப்படிங்கிறப்ப அதை தாண்டி தான் அதை தான் பார்க்கணுமே தவிர அதை தாண்டி கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இன்னும் கட்சியை வளர்ப்பெற வேண்டும், பெரிய அளவில் வந்து கட்சியை வளர்க்கணுங்கிற வந்து பொதுவாகவே அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுகிற பேச்சாக தான் அதை நான் பார்க்குறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். காங்கிரஸ்குள்ள ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டே இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம், இங்கே இருக்கிறதால தாவேக்காவோட போகிறதா என்ன பண்ண ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கு? அதாங்க, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி வந்து அங்கே வந்து பெருசாக இது இல்லை அப்படி இப்படின்னாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வருகிறது. ஆனால் இதே எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் நாங்கள் கூட்டணியெல்லாம் ஒன்றா இருக்கோம்னு இவங்க சொல்கிறாங்களே தவிர ஏகப்பட்ட கழக குரல்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் இப்போ எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூறியது போல காங்கிரஸில் இருக்க பெரும்பான்மையான நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி திமுகவுடன் பயணிப்பதற்கு அவர்களுக்கு வந்து முழு சம்மதம் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து தாவேகா பக்கம் செல்வதற்காகத்தான் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து முதல் முறையாக வந்து ஒரு என்னன்னா கிரீஸ் ஜோடங்கர் வந்து தொகுதி உடன்பாடு பேச வந்தப்ப என்ன சொன்னார், அதிக தொகுதிகளை கேட்டிருக்கிறோம், ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கிறோம், ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஏன்னா அவர் தான் தமிழக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் வந்து அவர் தான். அவரோட கருத்தை வந்து திரு ராகுல் காந்தி அவர்களினோட நண்பர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து அதை வந்து வரவேற்று சமூக வலைதளங்களில் விட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் சரி, விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களும் சரி, இவர்களோட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் அவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடை எடுத்து வருகிறார்கள், தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் பட பிரச்சனை இப்போ அனைத்து காங்கிரஸ் சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து ஒரு இதாக பண்ணுறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து தாவேகாவுடன் செல்வதற்காக அவர்கள் வந்து தயாராகி கொண்டு வருகிறார்கள்னா உண்மை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த திமுகவுக்கு எதிராகவும் தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்று கருத்து தெரிவிப்ப அனைவருமே பார்த்தீங்கன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், திரு மாணிக்கம் தாகூர் அவர்களாக இருக்கட்டும், அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்களுடன் ஒரு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள். அவர்கள் தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி வந்து ஒரு சிலர் அவங்க கட்சிக்குள்ளேயே சொல்கிறாங்க, ஒரு சில நபர்கள் வந்து தங்கள் சுயநலத்திற்காக கட்சியை வளர்க்காமல் கட்சியை வந்து அழிவு பாதையில் அழைத்து செல்கின்றனர் அப்படிங்கிற ஒரு கட்டமான அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் அதை நோக்கி தான் கூறினார். உடனே மாணிக்கம் தாகூர் சொன்னதுக்கு வந்து திமுக எதிர்வினையாற்றல, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தூண்டி விட்டு அவருக்கு எதாவது சொன்னாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு பதிலாக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து கூட்டணி தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க, நீங்களாம் எனக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு என்னை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு வலிமையான கண்டனத்தை தெரிவித்தார். ஸோ இவங்க தாவேகாவோட குரல் கொடுக்குறவங்க எல்லாமே காங்கிரஸ் வந்து திமுகவுடன் செல்ல வேண்டாம், தாவாக்குடன் செல்ல வேண்டும் அப்படிங்கிற சொல்கிற அனைவருமே வந்து திரு ராகுல் காந்தி அவர்களின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் தான். ஸோ ராகுல் காந்திக்கு தெரியாமல் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், திமுக கூட்டணி தான் சலசலத்து போய் இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அந்த படத்துக்கு தொடர்ந்து அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாமல் ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமான என்ன காரணம்னு சொல்கிறாங்க, அந்த படத்தில் வந்துட்டு பிஜேபியை மெயின் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க, அதனால தான் வந்து பிஜேபிக்காரங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? இல்லை, முற்றிலும் தவறான ஒரு செய்தி வந்து பரப்பப்படுகிறது. இது வந்து முழுக்க பாஜக வந்து விஜயெல்லாம் ஒரு பொருட்டு அவங்க பார்க்கவே இல்லை. அதாவது சென்சார் போர்டுக்கும் வந்து மத்திய அரசுக்கும் அதாவது பாஜக இதுல சென்சார் போர்டுல இருக்கவங்களே வந்துட்டு பாஜகவை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க. இல்லைங்க, ஆளுங்கட்சியா இருப்போம், அவங்க இருப்பாங்க, அது தனி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, புரியுதுங்களா? அதுல சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வன்முறை காட்சிகள் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இராணுவ ஒரு சில இதில் தடவாளங்கள்லாம் அதோட சிம்பிள்லாம் அடையாளங்கள்லாம் அதில் இருக்குது. அது வந்து நாளைக்கு வந்து இந்திய இராணுவத்திற்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன்னா அந்த சிம்பிள்லாம் வந்து அது நம்ம ரகசியத்தை காக்க வேண்டிய ஒரு வந்து திரைப்படத்தில் வந்து அந்த அடையாளங்கள்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதமாக இருக்குது, புரியுதுங்களா? அதெல்லாம் நீக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறேங்கிறாங்க.
புரியுங்களா? இதுதான் உண்மையாக நடந்த விஷயம். இதுதான் இதை வந்து ஊதி பெரிதுபடுத்துபவர்கள் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் தான். இது வந்து தாவேகா வந்து பாஜக வேண்டும் என்றே வந்து பழிவாங்குகிறது அப்படிங்கிற இந்த தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணுறது யாருன்னா திமுகவை சார்ந்தவர்கள் தான், திமுகவை சார்ந்த ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு இன்று வரை. அதாவது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, தீர்ப்பு வந்து நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அதாவது பாஜகவை பற்றி இன்னைக்கு திரு விஜய் அவர்களோ இல்லை பட தயாரிப்பாளர்களோ இல்லை இயக்குனர் அவர்களோ விஜய் தரப்பு யாராவது வந்து பாஜக எங்களை வந்து பழிவாங்குகிறது இந்த நிமிடம் வரை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. புரியுதுங்களா? இதில் அரசியலே கிடையாது. அது முழுக்க அது தனியான ஒரு இதுதான். புரியுங்களா? தணிக்கை சான்று கொடுத்துருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆட்சேபனைகள் இருக்கப்ப அந்த ஆட்சேபனைக்குரிய காட்சிகளை வந்து நீக்கிறது வந்து காலங்காலமாக நடைபெற்றுகின்ற ஒரு இதுதானே தவிர இந்த படத்தை நிறுத்துவதனால வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது திமுக தான். ஏன்னா அவர்கள் தான் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து முடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்கனவே பிளான் பண்ணி அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் எடுத்த படம் வந்து பராசக்தியை வந்து நாளைக்கு வந்து வெளியிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால் ஜனநாயகம் படத்தை வந்து முடக்க நினைப்பது திமுக தான். இல்லை சார், அப்படி பார்க்கும்போது பராசக்தி படத்துக்கு கூட இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலீங்களே. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற அதே கருத்து கூட எடுத்துக்கிட்டாலும் இது இப்போ ஜனநாயகனுக்கு என்ன ப்ராப்ளமோ அதே தான் பராசக்திக்கும் இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் நடந்த ஒரு கதைக்களமாக இருக்கிறது. அது வரலாற்று சார்ந்த ஒரு இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா அதில் வரலாற்றை வந்து இவர்கள் வந்து திருத்தி இருக்கிறார்கள், அதாவது புகுத்தி இருக்கிறார்கள், வரலாற்றை மறைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இவர்கள் வந்து இந்த படம் வந்து பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முன்னமே திட்டமிட்டு தேர்தலின் போது இந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணி திமுக செய்த வேலை தான் பராசக்தி திரைப்படம். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் வந்து தேவையான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி தேர்தல் சமயத்தின் போது இந்த மாதிரி வந்து அவங்க திட்டமிட்டு ஒரு சில செயல்களை திமுக செய்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. புரியுதுங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த காலத்தில் நடந்தது? இப்போ வந்து தேர்தலுக்காக வந்து இந்த படம் வந்து முழுக்க தேர்தல் யுத்தியாக தேர்தல் பிரச்சாரமாக திமுக வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்டே பார்த்தோம்னா அப்படி பார்த்தா ஜனநாயகன் படத்துக்கு இப்போ ஏன் அவங்க இவ்வளோ தடை கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து சிபிஐ வந்துட்டு விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா போனார், அதுக்கப்புறம் நிர்மல் குசி ஆனந்த் இவங்கலாம் வந்துட்டு டெல்லிக்கு போனாங்க, போயிட்டு சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்தாங்க. அடுத்து இப்போ விஜய்க்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க, இந்த மந்த் 12ஆம் தேதி போகணும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த படத்தில் கையை வச்சிருக்காங்க. இப்போ அந்த சம்மனுக்கு ஏற்ற மாதிரி விஜய் வந்து அங்கே ஆஜராகணும். சில விஷயங்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா? இல்லைங்க, அப்படி வந்து இது பார்க்கக்கூடாது. இது வந்து சிபிஐ என்கொயரிங்கிறது விசாரணைங்கிறது தனி. புரியுதுங்களா? அதில் வந்து ஒரு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க, அவர் போய் அப்பீர் ஆக போகிறாரு, அவர் தரப்பு இதே விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு வர போகிறாங்க. ஏன்னா காவல்துறையிலிருந்து மாவட்ட ஆட்சியிலிருந்து அவங்க ஒரு சிலது வந்து யாரால் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதிலை பெறுவதற்குத்தான் வந்து, ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவர். அதனால் வந்து அவரிடமும் விசாரணை நடத்தினாலும் அந்த விசாரணை வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கும் இந்த படத்தை நிப்பாட்டினதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பலதரப்பட்ட கருத்துக்கள் என்னன்னு வேற மாதிரி இருக்கு. இல்லை, அந்த படத்தில் என்ன இருக்குன்னே நம்ம இன்னும் பார்க்கல. அந்த படத்தில் வந்து விஜய் வந்து மாநில அரசை தாக்கி பேசியிருக்கிறாரா, மத்திய அரசை தாக்கி பேசியிருக்கிறாராங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால் எதுவுமே அதை பார்க்காம நம்ம வந்து எதிர்க்கிறது சொல்கிறது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறதான் என்னோட எண்ணம். அதனால் வந்து பாஜக வந்து இதுக்காகலாம் வந்து இது பண்ணுவாங்கங்கிறது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறான ஒரு செய்தி தான் நான் சொல்கிறேன். அதாவது மறைமுகமாக வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் வரணுன்றதுக்காக விஜய்க்கு வந்துட்டு ஒரு மிரட்டல் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேனே. இது வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நான் தான் சொல்கிறேனே, விஜய் கட்சியை சார்ந்தவர் கூட இதை நம்ப மாட்டார்கள். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் கூட்டணி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறது வந்து திமுகவோட வேலை தான். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து அவங்க கைதேர்ந்தவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இவங்க பண்ணுற வேலை தான், இவ்வளோ வேலை. ஏன்னா அவங்க வந்து தோல்வி பயத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த 4.25 ஆண்டு ஆட்சியில் வந்து மக்கள் வந்து கொதித்து போயிருக்கிறார்கள். இவங்களை ஆட்சி வந்து அதனால தான் அந்த தோல்வியோட பயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இத்தனை 4.5 வருஷமாக கொடுக்காத லேப்டாப் கொடுக்குறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இதில் பார்த்தேன், அதாவது இவங்க லேப்டாப்பில் வந்து கருணாநிதி ஃபோட்டோவும் முதல்வர் ஃபோட்டோவும் போட்டு லேப்டாப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை வாங்கி சென்ற மாணவர்கள் வந்து அது மேலே வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி மறைச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா?
அதாவது இவங்க விளம்பரத்துக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தலை மனதில் வைத்து தான் இல்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படி பார்க்கும்போது அம்மா இருக்கும்போது அம்மா ஆட்சியில கூட அவங்க லேப்டாப் கொடுக்கும்போது அவங்களோட போட்டோ இருந்துச்சு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நாங்க தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தோம். என்ன, நாங்க வந்து 52 லட்சம் லேப்டாப் வந்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து பள்ளி மாணவர்கள் கொடுத்தோம். ஏன்னா பள்ளி முடித்து கல்லூரி செல்ல வேண்டிய காலகட்டத்தில் தான் வந்து லேப்டாப் பயன்பாடு இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து இந்த 4 வருஷத்துல பண்ணாங்களா? பண்ணலை. இப்போ கூட எடுத்துக்கிட்டா இந்த ஆண்டு முதல்லயே கல்லூரி தொடங்கின உடனே கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன்னா கல்லூரி தொடங்கின உடனே தான் லேப்டாப் வேணும். இப்போ எல்லாமே தேர்வுக்கு தயாராகிட்டாங்களே. இப்போ ஏற்கனவே அவங்க காசு கொடுத்து லேப்டாப் வாங்கியிருப்பாங்கல்ல. இது வந்து ஓட்டை மனதில் வைத்து தான் இந்த இது வந்து, ஏன்னா கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு வாக்குரிமை இருக்குங்கிறது அதை இப்போ வைத்து தான் இப்போ இவரோட திமுகவோட இது பார்த்தீங்கன்னா எல்லா செயல்பாடும் பார்த்தீங்கன்னா தேர்தலை மனதில் வைத்து வாக்கு அரசியலை மனதில் வைத்து தான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணம் ஈடேறாது. ஏன்னா பொங்கல் தொகுப்பில் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்தாங்களா? போன வருஷம் கொடுத்தாங்களா? இப்போ ஏன் 3000 ரூபா கொடுக்குறாங்க? நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது 2500 ரூபா அண்ணன் எடப்பாடியார் கொடுக்கும்போது 5000 கொடுன்னு சொன்னவர் தானே இன்றைய முதல்வர், அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப. இன்னைக்கு நீங்க அது கொடுக்கலாமே 5000. இல்ல ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து திட்டமா கொண்டு வந்தாங்க. 5000 கொடுக்கலான்ற மாதிரி தான் வந்தது. ஆனா மத்தவங்கலாம் வந்துட்டு 5000 கொடுத்தீங்கன்னா அது எலெக்ஷனுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அதை அப்படியே 3000 ரூபாய் மாத்திட்டாங்க. இதையெல்லாம் வந்து பொருட்படுத்துறது கிடையாது திமுக வந்து. அது புரிஞ்சுக்காங்க. நீங்க வந்து அவங்க 10,000 கூட கொடுக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது 2500 கொடுக்கும் பொழுது நீங்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினவர் நீங்க தான். அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தீங்க. இன்னைக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன நீங்க கொடுங்க, எங்களை வலியுறுத்துனீங்களா? நீங்க 5000 ரூபாய் கொடுங்கிறேன். நான் வந்து ஏன் சென்றாண்டு கொடுக்கல? இந்த 4.25 வருஷத்துல வந்து மக்கள் வந்து எண்ணற்ற துயரங்களை வந்து அனுபவித்து விட்டார்கள். ஏன்னா சொத்து வரி, எல்லா வரியும், மின்சார கட்டணம், எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டார்கள். அதனால மக்கள் வந்து பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியும். என்ன இவங்க வந்து இலவச திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக மக்கள் இந்த முறை ஏமாற மாட்டார்கள். சார், இது ஒரு பக்கம் இருக்க, டிடிவி தினகரன் வந்துட்டு மறுபடியும் இந்த கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா, வருவாரா வரமாட்டான்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி பரவாயில்ல தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். எடப்பாடி ஐயா வந்து சேர்த்துக்குவாரா, மறுபடியும் இணைவாங்களா, பணம், இவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து கட்சி விட்டு போனாலும் நான் திருப்பி சேர்க்க மாட்டேன்றது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்து நம்ம கேட்டோம், டிடிவி தினகரன் திரும்பி வந்து இணைஞ்சிட்டாருன்ற மாதிரி. இல்லைங்க, திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர் ஏற்கனவே தனியாக ஒரு கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் வந்து அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. புரியுதுங்களா? அதுதான் நம்ம, அவர் ஏற்கனவே ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்கிறார். அதனால் அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக டெல்லியில் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் இல்லை, சேர்க்க போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை கூறியிருக்கிறேன். இது 50 வரைக்கும் மேலே சொல்லிட்டேன். மறுபடியும் இதே கொஸ்டினை கேட்குறீங்க. அவங்களை 2 பேரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக தெரிவித்து விட்டார் அப்படிங்கிறதா உண்மை. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கூட்டணியை பற்றிய விஷயங்கள் வந்துட்டு நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றிமா.